சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுறது நார்மல் பிளானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹைட்டை யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணுறதை விட இப்போ ஒரு வால் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வால் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் ஆகிடும். எகைன் ஹச்ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஹைட் ஆனது திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஃப்ளோர் பிளானில் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இது 3Dயில் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு மல்டி ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு G+5 இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைண்ட்டுக்கு காமிக்கும் போதே இப்போ 3வது ஃப்ளோர் மட்டும் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு விசிபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஃபில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வால் டோர் விண்டோவில் க்ரியேட் பண்ணும்போதே ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 வால் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட வாலோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லெவல் 2 ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே இப்போ இதை வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் கிளிக் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள். ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளோர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாலோட நேம்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வாலோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடிட் டைப்பில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்கும். நீங்கள் ரீநேம் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. பட் ஒரே வால் வந்து நம்மளுக்கு எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்குது அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் தான் பண்ணி ஆகணும். ஸோ டூப்ளிகேட்டில் நான் வந்து வால் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் வால் வந்து நான் வால் 1ன்னு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா GF1 இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வால் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 3 வாலுமே நம்ம வந்து எடிட் டைப்பில் போயிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா வால் 1ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷோ ஆகும் வால் 1 அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ரெடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ளோரும் வாலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரே ஒரு 2 டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 டோர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் அப்படியே மேலே காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே மாடிஃபைல பார்த்தீங்க அப்படின்னா காப்பின்னு இருக்கும். ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துட்டு பேஸ்ட்டில் அலைன் டு செலக்டட் லெவல்ஸ் கொடுக்குறேன். இதில் லெவல் 2 கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு இதே பிளான் நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3Dயில் வச்சுக்கிறேன். 3Dயில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் எதுவுமே விசிபிள் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வால்ஸ் மட்டும் விசிபிள் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபில்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வால்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நான் அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தனா எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கக்கூடிய வால்ஸும் தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும்தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஹச் கொடுத்தீங்கனாலும் எல்லாமே ஹைட் ஆகும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு வாலாக நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களால் தனித்தனியாக செலக்ட் பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 3Dயில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹைட் இன் வியூன்னு இருக்கும். ஹைட் இன் வியூவில் பை ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கிறேன். அடுத்து எடிட் அண்ட் நியூ, இந்த இடத்துல நியூ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபில்டரோட நேம் ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர்ஸ், ஃப்ளோர்ஸ், வால்ஸ் 3மே இருக்குது. அடுத்து இந்த 3மே நம்மளுக்கு வேணும். அதாவது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த 3மே இருக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் எதுவுமே நம்மளுக்கு விசிபிள் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி கொடுத்து இது 3மே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ரூல் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரூல் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல
இந்த க்ரீன் கலர் தான் ஆல் ரூல்ஸ் மஸ்ட் பி ட்ரூன்னு இருக்கும். நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். வால்ஸில் நம்ம வந்து W1ன்னு சொல்லி நேம் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் ஃபில்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நான் என்னென்னு சேஞ்ச் பண்ணுறேன்னா எடிட் டைப்பில் போயிட்டு டூப்ளிகேட் வால் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 வால்ஸ்க்குமே நம்ம கொடுத்துக்கலாம். வால் 2ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வால் 1ன்னு இருக்குது, இது வந்து வால் 2ன்னு இருக்குது. டோருக்கும் அதே மாதிரியே கொடுத்துக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு D1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத அப்படி D1ன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு தனியாக கொடுக்குறேன். எடிட் டைப் டூப்ளிகேட் D2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த இடத்துல D2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபில்டர் கொடுப்போம். ஸோ ரைட் கிளிக், ஹைட் இன் வியூ, பை ஃபில்டர். நீங்கள் இந்த இடத்துல ஆட் கொடுத்தும் பண்ணலாம், இல்லை எடிட் இன் நியூன்னு கொடுத்தும் டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்டர் 1ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் எந்த ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லி நேம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து விசிபிள் ஆகக்கூடாது, ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் வந்து ஆல் ரூல் மேட் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு வால்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டைப் நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது நேம் கொடுத்தோம் இல்லையா, அதனுடைய மெயின் நேம் பார்த்திங்கன்னா டைப் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுத்தோம். ஸோ அதனால் டைப் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் தெரியணும், செகண்ட் ஃப்ளோர் தெரியக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரோட கிரவுண்ட் ஃப்ளோரோட நேம் வால் 1ன்றதை கொடுத்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் ஆட் ரூல் கொடுக்குறேன். டோர்ஸ்க்கு தனியாக கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே போல் டைப் நேம், இந்த இடத்துல ஈக்குவல்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல D1 சொல்லி கொடுத்துக்கிறேன். எகைன் ஆட் ரூல், ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோர்ஸ்க்கு நம்ம கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து வால்ஸ்க்கும் டோர்ஸ்க்கும் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃப்ளோருக்கும் அதே போல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் இந்த இடத்துல அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற ஃபில்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல விசிபிலிட்டி அப்படின்றத ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அப்ளை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரை நம்ம ஃப்ளோர் வந்து ஹைட் பண்ணல இல்லையா, அதனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரும் விசிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு மல்டி லெவல் அதாவது அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா நீங்கள் கிளைண்ட்டு காமிக்கும் போது அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் மட்டும் 3D வியூவில் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதனுடைய அப்பார்ட்மெண்ட் மீது எல்லாத்தையுமே ஃபில்டரில் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு அது மட்டும் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீங்கள் பேசிக்காக ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு HH கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட் ஆகிடும், HR கொடுத்தீங்க அப்படின்னா அன்ஹைட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.